இன்றைய நாளிலும் உங்களுக்கான வார்த்தை சந்தோஷமா இருங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். எப்பவுமே சந்தோஷமா இருக்கிற மனிதனுடைய வாழ்க்கை வெற்றி பெறுது, முழுமையடையுது. நாங்க எப்பவுமே தேவனுக்குள்ள சந்தோஷமா இருக்கிறவர்களாய் காணப்படணும். ஆனா எல்லா சூழ்நிலைகளும் எல்லா நேரத்திலையுமே நாங்க அப்படி சந்தோஷமா இருக்க முடியாது. வாழ்க்கையில ஏற்படுற தோல்விகள், உடைவுகள், சில நேரங்கள்ல உடல்ல ஏற்படுற வியாதிகள், அசதிகள், இப்படி வாழ்க்கையில ஏற்படுற அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எங்களை எப்பவுமே சந்தோஷமா இருக்க வைக்கிறது இல்லை. ஆனா தேவன் நாங்கள் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு தான் விரும்புகிறேன். கவலைப்பட்டு அழுது புலம்புறத தேவன் விரும்புறதே இல்லை. நாங்க சந்தோஷமாக எல்லாத்தையுமே கடந்து வர கற்றுக்கொள்ளணும். துன்ப வேளையிலையும் சிரிக்கணும் என்று சொல்லுவாங்க. எங்களோட வாழ்க்கையில எவ்வளவு பாடுகள், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் தேவனுக்குள்ள நாங்க மகிழ்ச்சியாக இருக்கும்போது தேவன் அதை விட்டு கடந்து வர்றதுக்கு உதவி செய்வார். இல்லாத போக நாங்க எங்களுடைய பிரச்சனைகள், பாடுகளை குறித்து புலம்பி எந்த நேரமும் அழுகிறத தேவன் விரும்புறதில்லை. அப்படி நாங்க அழுகிறதால எந்த ஒரு மாற்றமும் வரப்போறதும் இல்லை. நம்ம கவலைப்படுறதுனால எந்த பிரச்சனையும் சரியாக போறதும் இல்லை. வேதமும் சொல்லுது, கவலைப்படுகிறதுனால் எவன் தன் சரீரத்தில் ஒரு முழமாவது கூடுகிறான். கவலைப்படுறதால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் வரப்போறதில்லை. நாங்கள் எப்போவுமே தேவனுக்குள்ள சந்தோஷமா இருக்கும்போது தேவன் அதை விரும்புகிறார். அதுலேருந்து கடந்து வர்றதுக்கு எங்களுக்கு உதவி செய்கிறார். எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் இசிஜி பாக்ஸ் எடுக்கிறோமா இருந்தால், ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிறானா இருந்தால் அந்த கோடு மேல் கீழாகத்தான் போகும். அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கோடு தான் ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிறதுக்கு சாட்சியாக காணப்படுது. அதுவே அந்த கோடு நேராக போகுதா இருந்தால் அந்த மனிதன் இறந்து விட்டான்னு அர்த்தம். அதே போலதான் எங்களுடைய வாழ்க்கையிலையும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் காணப்படும். கண்டிப்பாக காணப்படவே வேணும். ஆனால் எந்த சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் தேவனுக்குள்ள சந்தோஷமாக, உறுதியாக, விசுவாசமாக இருக்கிறது தான் முக்கியம். தேவன் எங்களை எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க சொல்கிறார். கர்த்தருக்குள்ள நாங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். Accept the situation, move on with a smile. Have a happy Sunday.